முக்தார் அவர்கள் பெய்டு சேனல் திமுகவின் கைக்கூலி, விடுதலை சிறுத்தைகளின் கைக்கூலி, கைது ஆக வேண்டிய ஒரு குற்றவாளி ஒரு பெண்ணை பற்றி, அந்த பெண்ணின் குழந்தை பச்சை பிறந்த குழந்தைய பத்தி இன்னொரு தலைவரோட முகத்தோட ஒப்பிட்டு பேசுறான். அவனுக்கு என்ன நியூஸ் பெறானோ இந்த தேசி ஊடகங்கள்லாம் தெரியுங்களா? முன்னாள் பிஜேபி நிர்வாகி திருச்சி சூர்யா சிவா, ஏண்டா மானங்கட்ட பசங்களா? 45 வருஷமா ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடிய திருச்சி சிவாவின் மகன் சொல்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் புத்தி இருக்கா? தில்லு இருக்கா? திராணி இருக்கா? அந்த ஊடகங்களுக்கு திருமாவளவன் இப்படிதான் செய்வாரு. இப்ப சவுக்கு சங்கர் என்ன குற்றம் சாட்டுறாரு? 50 லட்சம் ரூபாய், 50 கோடி ரூபாய், 500 கோடி ரூபாய் ஊழல் செய்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை லஞ்ச ஊழல் தடுப்பு பிரிவின் காவல்துறை ஐஜியாக நியமிப்பதற்கு திருமாவளவன் அழுத்தம் கொடுத்தாருன்னு சொல்றாரு. கனிமொழியை இறக்குனா அது உதயநிதிக்கு ஆபத்துன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ கனிமொழியை ஒரு லிமிட்டுக்கு மேல வளர விட மாட்டாங்க, மாநில அரசியலுக்குள்ள விட மாட்டாங்க. இதுதான் திமுகவுடைய முடிவு, திமுக தலைமை குடும்பத்தினுடைய முடிவு. ஸோ கனிமொழியை களமிறக்குனா என்ன? உதயநிதி ஸ்டாலின் ரோட்ல நின்னா தோத்து போயிட்டாங்க. ஆனா அவங்க களத்துல நின்று அரசியல் பண்ணுவாங்க. ஒரு கட்சிக்காரன் வந்துட்டான், அவனை ஒரு தேசிய தலைவரோட ஒரு போட்டோ எடுக்க வைக்கிறத நீ என்ன குறைஞ்சு போயிடுவ? நீ என்னமா குறைஞ்சு போயிடுவ? உனக்கு என்ன உதிரம் கொட்டி போயிடுமா? உன் கிரீனை இறங்கி போயிடுமா? இப்படியெல்லாம் நீங்கள் தொண்டர்களை வழிநடத்தீர்கள் என்றால் அவனுக்கு ஒரு வடிகால் என்று கிடைத்திருக்கிறது, அண்ணாமலை என்கின்ற வடிகால் கிடைத்திருக்குது, அங்க போயிடுவாங்க. எங்களால போய் ஒரு டிவிக்கையிலயோ ஒரு திமுகவிலயோ அண்ணா திமுகவிலயோ எங்களால் சர்வைவல் பண்ண முடியாது. எங்களுக்குரிய மரியாதையும் அங்கீகாரத்தையும் செகண்ட் லைன் லீடராக 40 வருஷம் கட்சியில இருந்த, 30 வருஷம் கட்சியில இருந்தேன்னு சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் பிஜேபி தொண்டர்களை வழிநடத்தினால் மட்டுமே பிஜேபி இங்கு சிறுத்தன்மையோட இருக்கும் என்பது என்னோட தாழ்மையான கருத்து. இது பிஜேபி தலைமைக்கு சொல்லிடுறேன். நான் ஸ்டார் கேம்பெயினர்மா, எனக்கு டூர் ப்ரோகிராமே கொடுக்கல. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் பிரச்சார பிரிவின் மாநில செயலாளர் ஆக்டர் ரவி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கமா. சார், எல்லாருமே பரபரப்பாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு செய்தி அப்படின்னே நம்ம சொல்லலாம். பாஜகவிலிருந்து அண்ணாமலை அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்து ஒரு கட்சியை இயக்க போகிறார், தொடங்க போகிறார், ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க போகிறார் அப்படின்னு ஒரு செய்திகள் ஒரு 3 மாத காலமாகவே அது பெரிய பரவலாக பேசப்பட்டது. இன்னைக்கு அதற்கு அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து, ஆமா நான் வந்துட்டேன், 18 மாத காலமாக எனக்கு ஒரு அதிருப்தி இருந்தது, தேசிய மொழியை பேசினால் தமிழகத்தில் எடுபடாது, தமிழகத்தில் புரியும்படி பேசும் மொழியில் பேச வேண்டும், அவர்களுக்கு அது தெரியவில்லை, எனக்கு அது ஒரு அதிருப்தி இருந்தது, நான் வெளியே வந்துவிட்டேன். மொழியை அவர் பேசல, புரியும் மொழியில் பேச வேண்டும். புரியும் மொழின்னா அது நேரடியாக மீனிங் எடுக்கணும், சப்டெக்ஸ்ட் எடுத்துக்கணும். தமிழ்நாட்டு அரசியல் களம் வேற, அந்த கள அரசியலுக்கு தகுந்த அரசியலை இங்கே முன்னெடுக்கணும். 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பிஜேபி உருவாகணும் அப்படிங்கிறதா அதனுடைய அர்த்தமா நான் கவனிக்கிறேன். அதில் எனக்கு இருவேறப்பட்ட கருத்து இல்லை. முதலாக இதற்கு முன்பாக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும், ஆண்டவன் அவருக்கு நீண்ட ஆயுளும் நிறை செல்வமும் கொடுத்து அவர் மாபெரும் அரசியல் சக்தியாக தமிழ்நாட்டில் வளர எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். பிஜேபியிலே கண்டினியூ பண்ண போகிற மற்றொன்றர்கள் அண்ணாமலை சார் பின்னாடி போகிறாங்களா எனக்கு தெரியாது. பட்டு நாங்கள்லாம் பிஜேபியில் தொடர்றதா தான் முடிவு எடுத்திருக்கிறோம். ஆனால் பிஜேபியில் இருக்கக்கூடிய செகண்ட் லேயர் லீடர்ஸ் தொண்டர்களை மதிக்கவும் தொண்டர்களை வழிநடத்தக்கூடியவர்களாகவும் இனிமேல் தங்களை மாற்றிக்கொள்ளணும். நிச்சயமா. நான் 30 வருஷமா கட்சியில இருக்கேன், தொண்டனே இல்லாத போது நான் கட்சியில இருந்தேன், நான் அடிவாங்கி கட்சி நடத்தினேன், அதனால எனக்கு முக்கியத்துவம் அப்படி என்று பதவி பிடித்து கொண்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய சில மனிதர்கள் தொண்டர்களை சல்லி பைசாவுக்கு மதிக்கிறது இல்லை. எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. திருவண்ணாமலையில கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திருவண்ணாமலை வேட்பாளர் என்ற தனிப்பட்ட முறையில் பிரச்சாரத்துக்கு ஒரு 4 நாள் வாங்கன்னு கூப்பிட்டுருந்தார். நான் பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். அப்போ ஜேபி நட்டா அங்கே வந்திருந்தார். என் கூட இணைந்து என்னோட அங்கே பிரச்சாரத்துக்கு பணியாற்றிய கூட ஒரு எங்கள் பிரச்சார பிரிவினுடைய மாநில பொறுப்பாளர் திரு நித்யானந்தத்தை எனக்கு அப்பாயின் பண்ணி கொடுத்தாங்க. ஜேபி நட்டா அங்கே பிரச்சாரத்துக்கு வந்திருந்ததுனால அவரோட ஃபோட்டோ எடுக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். நான் பொதுவாக தலைவர்களோட ஃபோட்டோ எடுக்க ஆசைப்படுறது கிடையாது. ஏன்னா நானே அதனுடைய இம்சை அனுபவிக்கிறதுனால நான் போய் செல்ஃபிலாம் யார்ட்டையும் போய் நிற்க மாட்டேன்.
எனக்கு என் வாழ்க்கையில ஒரே ஒரு மனிதரோட போட்டோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது விஸ்வகுரு மோடி ஐயாவோட போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசையை எங்கள் மாநில தலைவர் திரு DS பாண்டியராஜன் அவர்கள் நிறைவேற்றி கொடுத்தார்கள். எங்கள் மாவட்ட தலைவர் தங்க கென்னடி அதை நிறைவேற்றி கொடுத்தார்கள். கருப்பு முருகானந்தம் அவர்கள் இணைந்து எனக்கு நிறைவேற்றி கொடுத்தார்கள். அதில் நான் சந்தோஷம் அடைஞ்சிட்டேன். மற்றபடி வேற யார்ட்டையும் போட்டோ எடுத்து அவங்களை இம்சப்படுத்தக்கூடாது, அவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற மனநிலை உள்ளவன் நான். அந்த பையன் நித்யானந்தம் ஆசைப்படுறாரு. சரின்னு சொல்லிட்டு அவரை அழைச்சிக்கிட்டு அவர் தங்கியிருந்தார். நான் வேண்டான்னு மறுக்கிறேன். அவர் இல்லைண்ணே, என் ஊரில் எனக்கு கொஞ்சம் கட்ஸாக இருக்கும், கெத்தாக இருக்கும், போக்குவரத்து ரிக்வஸ்ட் பண்ணாரு. சரி வாங்கன்னு அழைச்சிக்கிட்டு நட்டாஜி தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போகிறோம். 4 அடுக்கில் ஃபில்டர் பண்ணுறாங்க மேலே அவர் தங்கியிருந்த ரூமுக்கு அனுப்புறதுக்கு. கீழே வந்து கட்சிக்காரங்க இருக்காங்க. அடுத்த இது வந்து இப்போ மாநில போலீஸ் இருக்கிறாங்க. அடுத்து SBG பாதுகாப்பு அந்த அதிகாரிகள் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க PA இருக்காங்க. PA சாட்டிஸ்ஃபை ஆனதான் ஐயாவை பார்க்க முடியும், நட்டா ஐயாவை பார்க்க முடியுங்கிற நிலையில் இருக்கு. நான் போனேன், கட்சிக்காரங்க என்னை அனுப்பிட்டாங்க. மாநில போலீஸ் சொன்னதும் நான் ஸ்டார் கேம்பெயினரு, ஆக்டரு, சாரை பார்க்க போகிறேன் அப்படின்னு அவங்களும் விட்டாங்க. SBG பார்க்க நிறுத்துகிறாங்க. SBG நிறுத்தம் நான் ஸ்டார் கேம்பெயினர் சர்டிஃபிகேட்டை காமிச்சேன். சரி நீங்கள் PA கான்டாக்ட் பண்ணுங்கள், PA அலோவ் பண்ணால் போங்கன்னு சொல்லி அவங்களும் என்னை விட்டாங்க. போயிட்டு PA கான்டாக்ட் பண்ணுறேன். PA என்ன சொல்கிறாரு, என்னோடய டீட்டெயிலெலாம் பார்த்துக்கிட்டு இருங்க, நான் வந்து குறிப்பிட்ட ஒரு நபர் பேரை சொல்லி அவரை கேட்டுக்கிட்டு அவர் ஓகேனா நான் உள்ளே அனுப்புகிறேன் அப்படின்றார். அந்த நபரை கூப்பிட்றாரு. அவர் வெளியில் வர்றாரு. இவர் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. என்னை மேலும் கீழே அந்த நபர் பார்க்குறாரு. தெரியாதுன்றார். அவரை நான் தனிப்பட்ட முறையில் நான் தனியாக போய் அவரை 5 தடவை பார்த்துருக்கேன். 5 தடவை அவருடைய அலுவலகத்துக்கு சென்று பார்த்துருக்கேன். அவர் ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சிருக்காரு. அந்த ஃபர்னிச்சர் கடையில் போய் அவர் 5 தடவை பார்த்துருக்கிறேன். அவருடைய நெருங்கிய நண்பர் சிவகங்கை மாவட்ட தலைவர் திரு பாண்டித்துரை அவர்களோட போய் ஒரு 3 தடவை பார்த்துருக்கிறேன். மணிக்கணக்கில் பேசிட்டு இருந்திருக்கும். என்ன தெரியாதுன்னு சொல்கிறார். அப்போ இதெல்லாம் நினைவுபடுத்தினவருக்கு, சார் பாண்டித்துறையோட ஃப்ரெண்டு, சிவகங்கை மாவட்டத்தில் பாண்டித்துறையோட ஃப்ரெண்டு, நான் உங்களை வந்து பார்த்துருக்குறேன், உங்கள் ஃபர்னிச்சர் கடைக்கு வந்து பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படியா, நீங்கள் யார்? நான் நடிகர் சார், சீரியல் ஆக்டர் நடிகர் ரவி. நான் ஸ்டார் கேம்பெயினராக வேற இருக்கேன். ஏன் வந்தீங்க? இல்லை, நம்ம கட்சிக்கார் இவர் ஐயாவோட ஒரு ஃபோட்டோ பிடிக்கணும்னு சொல்கிறாருன்னு. இவரெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படி திரும்ப உள்ளே போயிட்டார். நட்டாஜி இருக்கிற ரூமுக்கு போயிட்டார். என்ன அவருக்கு தெரிய வேண்டாம், எனக்கு அறிமுகமே வேண்டாம். ஒரு கட்சிக்காரன் வந்துட்டான். அவனும் ஒரு தேசிய தலைவரோட ஒரு ஃபோட்டோ எடுக்க வைக்கிறத நீ என்ன குறைஞ்சி போயிடுவ? நீ என்னமா குறைஞ்சி போயிடுவ? உனக்கு என்ன உதிரம் கொட்டி போயிடுமா? உன் கிரீடம் இறங்கி போயிடுமா? இப்படியெல்லாம் நீங்கள் தொண்டர்களை வழிநடத்தீர்கள் என்றால் அவனுக்கு ஒரு வடிகால் என்று கிடைத்திருக்கிறது, அண்ணாமலை என்கின்ற வடிகால் கிடைத்திருக்குது, அங்க போயிடுவாங்க. நிச்சயமா இதே போன்ற தலைவர்கள் இனி தொண்டர்களை தக்க வைப்பதற்கான பெருமுயற்சியில் ஈடுபடணும். ஹஜ்ராஜா அண்ணா இருக்காங்க. என்னை எங்க பார்த்தாலும் எத்தனை 100 1000 பேர் கூட்டத்தில் என்ன பார்த்தாலும் ரவி சார் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைப்பாங்க. இந்த மனப்பக்குவத்தில் இந்த செகண்ட் கிரேட் ரீடர் நடந்துகிட்டாதான் இன்னும் பிஜேபி தொண்டர்களை தக்க வைக்க முடியுமே தவிர நீங்கள் பிஜேபி தொண்டர்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தக்கூடிய செயலை தொடர்ந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் இது போன்று எனக்கு நடந்தது போன்ற செய்து கொண்டே இருந்தால் அவர்களுக்கு ஒரு வடிகால் இல்லாமல் இருந்தது. ஒரு பிஜேபி காரனால, ஒரு தேசிய சிந்தனை கொண்டவனால, ஒரு இந்துத்துவ மனநிலை கொண்டவனால திராவிட கட்சிகள்ல பயணிக்க முடியாது. டிவிகேல போய் பயணம் செய்ய முடியாது. அவங்க வந்து ஒன்றிய அரசுன்னு சொன்னாலே எங்களுக்கு எல்லாம் உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பத்திக்கிட்டு எரியும். இருமொழி கொள்கைனாலே எங்களுக்கு கோபம் வரும். சனாதனத்தை அழிப்போம்னு சொன்னா எங்களுக்கு கோபம் வரும். இப்படிப்பட்ட எங்களால போய் ஒரு டிவிகேலையோ ஒரு திமுகவிலையோ அண்ணா திமுகவிலையோ எங்களால் சர்வைவல் பண்ண முடியாது. எங்களை பக்குவமாக கையாண்டு எங்களை பக்குவமாக வழிநடத்தி எங்களுக்குரிய மரியாதையும் அங்கீகாரத்தையும் செகண்ட் லைன் லீடராக 40 வருஷம் கட்சியில் இருந்தேன், 30 வருஷம் கட்சியில் இருந்தேன் சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் பிஜேபி தொண்டர்களை வழிநடத்தினால் மட்டுமே பிஜேபி இங்கு சிறுத்தன்மையோட இருக்கும் என்பது என்னோட தாழ்மையான கருத்து. இது பிஜேபி தலைமைக்கு சொல்லுகிறேன். நான் ஸ்டார் கேம்பெயினர்மா, எனக்கு டூர் ப்ரோக்ராமே கொடுக்கல. ஒருத்தரை பார்க்க சொல்றாங்க, போய் பார்க்கிறேன். அவர் இன்னொருத்தர் போய் ஐயா மகால்ல பார்க்க சொல்ற, போய் பார்க்கிறேன். அவர் 4 நாள் கழிச்சு போன் பண்ண சொல்றாரு, 4 நாள் கழிச்சு போன் பண்றேன். மத்த எனக்கு நான் தான் கடைசி ஸ்டார் கேம்பெயினர் 28-30 பேர்ல. எனக்கு மேல திருமதி மதுவந்தி இருக்காங்க, அதுக்கு மேல 30 பேர் இருக்கிறாங்க. எனக்கு மட்டும் டூர் ப்ரோக்ராம் போடல.
ஒரு மாநில தலைவர் என்னுடைய தன்மையை உணர்ந்து என்னுடைய செலிபிரிட்டி இவன்ஸ் நினைச்சு என்னை கண்டுபிடிச்சு என்ன ஒரு செலிபிரிட்டியாக என்னை அங்கீகரித்து என்னை ஸ்டார் கேம்பெயினர் ஆக்குறாரு. ஆனா இங்க உட்கார்ந்து டூர் ப்ரோகிராம் போடுறவங்க போட மாட்டேங்கிறாங்க. இதனாலதான் வந்து பாஜக தோல்வியுற்றது. இல்ல அப்படி இதனாலதான் தோல்வியுற்றுன்னு சொல்லலாமா? தொண்டர்களை மதிக்க தெரியாம, தொண்டர்களை வழிநடத்தி தொண்டர்களை அங்கீகரிக்க தெரியாத தலைவர்கள் கையில் கட்சி மாட்டிக்கொண்டு சின்ன பின்னமாகிறது என்னோட குற்றச்சாட்டு. தொண்டை என்னத்தை எதிர்பார்க்கிறான்? உங்கள்ட்ட காசு பணம் எதிர்பார்க்கிறானா? பதவி எதிர்பார்த்து நிக்கிறானா? 750 பேச்சாளரை நாங்க உருவாக்கி வச்சிருக்கோம் பிரச்சார பிரிவு சார்பா. நாங்க ஒன்னும் போக்கஸ்டா சென்ட்ரலைஸ்டா ஒரு இடத்துல நடத்தி நாங்க கூத்தடிக்கல. நாங்க ஒவ்வொரு 7 மாவட்டத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு இடத்துல அவங்களை எல்லாரையும் வரவழைச்சு கிட்டத்தட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு 150 பேர் வந்தாங்க. 9 இடத்துல பிளான் பண்ணோம், 8 இடத்துல நடத்தணும். புதுக்கோட்டையில எங்களால் நடத்த முடியல. புதுக்கோட்டையில எங்களால் நடத்த முடியாததுக்காக அந்த மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன், கடைசியில பார்த்தா அவர் தான் கேண்டிடேட். எங்களை தடுத்து நிப்பாட்டினாரு, இன்விடேஷன் கிழிச்சு விட்டேஞ்சார் ராமச்சந்திரன். அந்த ராமச்சந்திரன் புதுக்கோட்டைக்கு வேட்பாளராக போடுறாங்க. அப்ப எங்க மனப்புழுக்கம் எப்படி இருக்கும்? 9 இடத்துக்கு 8 இடம் நடத்தி முடிச்சு 750 பேச்சாளர்களை உருவாக்கி வச்சோம். ஏ கிரேட் பேச்சாளர்கள், பி கிரேட் பேச்சாளர்கள், சி கிரேட் பேச்சாளர்கள் உருவாக்கி வச்சோம். சொந்த காசுல கட்சிட்டு 5 பைசா வாங்கல. எங்க பிரச்சார பிரிவு நண்பர்கள் மூலியமாக நாங்களே பணத்தை உருவாக்கி நாங்களே 8 இடத்துல பேச்சு பயிற்சி முகாமை நடத்தி யாரையும் கெஸ்ட பேச வைக்கல. கெஸ்டா 10 பேரை பேசி வச்சு நீ எப்படி பேசணும் ஐடியா கொடுக்க அங்க வைக்கல. துவக்க விழா 15 நிமிஷம், நிறைவு விழா 20 நிமிஷம். நிறைவு விழாவில் அந்த பயிற்சியில கலந்துகிட்டவங்க 5 பேரை பேச வைப்போம் ஒரு இடத்துலையும். மற்றபடி பார்ட்டிசிபென்ட் வந்து கலந்துக்க பேச்சாளர்களாக உருவாகக்கூடிய நபர்களை அவர்களை பேச வச்சு அவங்க பேசினதின் அடிப்படையில் அவங்களுக்கு மதிப்பெண் வழங்கி அந்த மதிப்பெண் அடிப்படையில் அவங்க ஏ கேட்டகரி பேச்சாளர்கள், பி கேட்டகரி பேச்சாளர்கள், சி கேட்டகரி பேச்சாளர்கள் பிரிச்சு வச்சோம். மொத்த ரெக்கார்டிங் பண்ணி கொடுத்துருக்கோமா கட்சியில. 750 பேருடைய பேரு, அவ சட்டமன்ற தொகுதி, அவ எந்த மண்டலம் சேர்ந்தவன், எந்த கட்சி மாவட்டத்தை சேர்ந்தவன், அவருடைய மொபைல் நம்பர் என்ன, மொத்த டீட்டெயில் கட்சி கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு எங்களை சட்டசபை தேர்தலில் இந்த பேச்சாளர்களை பயன்படுத்துறதுக்கு ஒரு துரும்ப கூட அசைக்கல கட்சி தலைமை. இப்படிப்பட்ட கட்சி தலைவர்கள் கட்சியை வழிநடத்தினால் தொண்டர்களுக்கு இன்று ஒரு வே கிடைச்சு போச்சு, ஒரு பேசேஜ் கிடைச்சிருச்சு. போய் அண்ணாமலைகிட்ட ஐக்கியமாயிடுவாங்க. தலைவர் அண்ணாமலை இன்முகத்தோட ஏத்துப்பார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தடுக்க வேண்டும் என்றால் இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் பக்குவமாகவும் நேர்மையாகவும் நடந்துக்கணும். தொண்டர்களை அனுசரிச்சு போகணும், தொண்டர்களை அங்கீகரிக்கணும், தொண்டர்களை கட்டி அணைக்கணும். அவன் தான் தலைவனா இருக்க முடியும். நீ 30 வருஷமா கட்சியில இருந்ததுனால மேலிங்கிலி மாத்திர ஒன்னே எனக்கு தெரியாது, நான் நடிகன். அந்த குறிப்பிட்ட அந்த மனுஷனும் நானும் பாண்டிபச்சார நடந்து போறோம். எத்தனை பொதுமக்களுக்கு அந்தால தெரியும்? 1000 பொதுமக்கள் இருந்தானா 900 பேருக்கு என்ன தெரியும்? அந்த ஆள 100 பேர் கூட தெரியாது, 10 பேர் கூட தெரியாது. ஆனா கட்சியில 30 வருஷமா இருந்த தெனாவெட்ல ஒண்ணு தெரியாது, வெளியே போகிறான். இப்படிப்பட்ட தலைவர்கள் தன் மனநிலையை மாற்றிக்கொண்டு தொண்டை இல்லாம தலைவன் இல்லை, தொண்டர்கள் பலம் தலைவன் கோலோச்ச முடியும் என்பதை உணர்ந்து பிஜேபியை வழிநடத்த வேண்டும். அண்ணன் நயினா நாகேந்திரன் மிகச்சிறப்பாக கட்சியை வழிநடத்தி செல்கிறார். அவரை போன்று எல்லாரும் மாறணும். இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுடைய இப்ப கட்சி ஆரம்பித்த பிறகு, ஏன்னா தமிழ்நாடு அரசியல் வேறு, பாஜகவினுடைய அரசியல், தேசிய அரசியல் வேறு அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா? அப்போ இங்க இருக்க கட்சிகள் எல்லாமே புதிதாக வந்த கட்சியாகட்டும், தேசியம் அப்படிங்கறதாகட்டும், ஒன்றியம் அப்படிங்கறத தான் வந்து அவங்க சொல்றாங்க. பாஜகவை வந்து வேண்டாம், அது அந்த கட்சி வந்து அரசியல் எதிரி, கொள்கை எதிரி அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே. இப்போ அண்ணாமலை அவர்களும் கட்சியை தமிழ்நாட்டிற்கு உகந்ததாக மாற்றி கொண்டு வரும் பொழுது தேசிய சிந்தனையுடன் கூடிய ஒரு மாநில கட்சியாக திரு அண்ணாமலை அவர்கள் கட்சியை கட்டமைப்பார் என்கின்ற பார்வை தான் எனக்கு இருக்கு. திமுகவுடைய ஜெராக்ஸ் காப்பி தான் டிவிகே. டிவிகேக்கும் திமுகவுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இதை நான் பல தடவை உங்க இன்டர்வியூலயே சொல்லியிருக்கிறேன். திமுகவுடைய ஜெராக்ஸ் காப்பி தான் டிவிகே. தலைவர் மாறி இருப்பாரு, அங்க இருக்கிற தொண்டர்கள் மாறி இருப்பாங்க. ஆனா அவங்க என்ன பேசுவாங்களோ அதையே தான் இவரும் பேசுவார். சோ திமுகவுக்கும் டிவிகேக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஒன்றிய அரசு என்ற அதிமுக தலைவர்கள் மத்திய அரசை இதுவரை அழைத்ததில்லை. ஒன்றிய அரசு என்ற பெயரை வைத்தது 2021 மே 10ஆம் தேதிக்கு மேலதான் ஒன்றிய அரசுன்னு மு.க. ஸ்டாலினே சொல்ல ஆரம்பிச்சார். அந்த தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்த தேர்தல் அறிக்கையில மத்திய அரசிடம் கேட்டு பெறுவோம், மத்திய அரசிடம் வலியுறுத்துவோம்,
மத்திய அரசை இதை கேட்டு பெறுவோம். இப்படிதான் தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. ஆமா. ஒன்றிய அரசு சொல்லலையே தேர்தலுக்கு முன்னாடி. ஒன்றிய அரசு அப்ப சொல்லுங்க, நீங்க மனுஷன் சொல்லல. சோ என்னோட பார்வையா அண்ணாமலையோட நெருங்கி டிராவல் பண்ண ஒரு தொண்டனா அவர் எப்படி கொண்டு போவார்னு நான் நினைக்கிறேன்னா, தேசிய சிந்தனை கொண்ட ஒரு மாநில கட்சியா கொண்டு போவார்னு நான் நினைக்கிறேன். அது என்ன செய்வாருங்கிறது அவர் முழுமையா அவங்க சட்டம் போக்குவரத்தெல்லாம் உருவாக்கி கட்சியா உருவாக்கி வரப்பதான் நமக்கு தெரியும். பட் அவரு மாநில வெறியையும் மொழி வெறியையும் தூண்டக்கூடிய அரசியலை நிச்சயமாக செய்ய மாட்டார். சரி சரி, இன்னைக்கு ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்லியிருந்தாரு, விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு ரஜினி, சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் ஒரு பேட்டி நேர்காணல் ஒன்று கொடுத்திருந்தாரு. நேர்காணல்ல அவர் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அதுல அவர் நிறைய ஊடக விமர்சனங்களுக்கு அவர் பதிலும் கொடுத்திருந்தாரு. ஆனா பொறாமை அப்படிங்கிற மாதிரி, விஜய் கட்சி ஆரம்பித்து முதல்வர் ஆகிவிட்டார் அப்படிங்கிறதுல ஒரு பொறாமை இருக்கிறது. அதிமுகவையும் திமுகவையும் ஒன்றிணைப்பதற்கு ரஜினி அவர்கள் செயல்பட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகளும் வெளியானது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ராஜவேல் நாகராஜன் சார் சொல்றீங்களா? ஆமா, அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, ஆமா, நானும் ராஜவேல் நாகராஜனும் உடன்பிறவாத சகோதரர்கள். அவர் வாயிலேருந்து ஒரு வார்த்தை சொன்னா அது உண்மையா இல்லாம அவர் வாயிலேருந்து வார்த்தை சொல்ல மாட்டார்னு நான் நம்புறேன். ஆனால் இந்த செய்தியை திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மறுத்திருக்கிறாங்க. நாகரிகம் கருதி மறுத்திருக்கலாம். இது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகல நான். அப்படியே திரு ரஜினிகாந்த் அவர்கள் திமுகவும் அதிமுகவும் இணைத்து வைத்து ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்கு மெனக்கட்டார் என்றால் அதில் தவறில்லை என்பது என் பார்வை. அது ரஜினி சார் பொறாமையில செஞ்சாரு, காழ்ப்புணர்ச்சியில செஞ்சாரு, விஜய் மேல உள்ள கோபத்துல செஞ்சாரு, அப்படி என்கின்ற நெரேட்டிவா தான் நான் மாறுபடுறேன். திமுக ஒரு தீய சக்தி, டிவிக்கு மகா தீய சக்தி. அப்படிப்பட்ட ஒரு தீய சக்தியின் கைக்குள் நாடு சிக்கிவிடக் கூடாது என்கின்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில், அதற்கு அதாவது தெரியாத மகாலட்சுமியை விட தெரிஞ்ச மூதேவி நல்லதுன்னு ஒரு பழமொழி கிராமத்துல சொல்லுவாங்க. சோ தெரியாத மகாலட்சுமியை விட தெரிஞ்ச மூதேவி திமுக அதிமுக சேர்த்து இங்க ஒரு ஆட்சி அமைக்கட்டும், இந்த தீய சக்திகள் உள்ள வந்துட்டா நாட்டு மக்களும் நாசமாகி போகி விடுவார்கள். அப்படி என்கின்ற தமிழ்நாட்டு மக்கள் மீதும் தமிழ் மண்ணு மீதும் இருக்கின்ற பற்றின் காரணமாக அந்த மண்ணும் மக்களும் அனாதைகளாகிவிடக்கூடாது, அந்த மண்ணும் மக்களும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக திமுகவையும் அதிமுகவையும் இணைத்து வைத்து ஒரு ஆட்சி கட்டில் அமரச் செய்ய வேண்டும் என்று திரு ரஜினிகாந்த் அவர்கள் முயற்சி செய்திருப்பார். அவருக்கு காழ்ப்புணர்ச்சியோ பொறாமையோ ஜோசப் தார் முதலமைச்சரானதுக்கு பொறுக்க முடியாமலோ அந்த விஷயத்தை அவர் செய்திருக்க மாட்டார். செய்திருந்தால் நாட்டு மக்களின் நலனுக்காகவும் தமிழ்நாட்டு மாநில நலனுக்காகவும் அந்த முயற்சி அவர் செய்திருப்பார் என்பதுதான் என்னுடைய பார்வை. அவர் ஆட்சி கட்டிலில் அமருவதற்கு முன்னாலேயே அவர் என்ன செய்ய போறாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே இது ஒரு மகா தீய சக்தி அப்படின்னா இது எப்படி ஏத்துக்க முடியும் சார்? நான் இன்னைக்கு சொல்லியே அவர் கட்சி ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க லாட்ரி மார்ட்டின் மருமகனை பக்கத்துல வச்சுக்கிட்டு லாட்ரி மார்ட்டினை கொண்டு முன்வரிசையில் உட்காந்து பதவி ஏத்துக்கிட்டு இந்தியா ஃபுல்லா போலி லாட்டரி வித்து பல லட்சம் குடும்பங்களின் நடுத்தர்ல லாட்ரி மார்ட்டினுடைய மனைவி தான் அதிமுகவில் எம்எல்ஏவாக இருக்கிறார். அதிமுகவோ இல்ல பிஜேபியோ மார்ட்டின் குடும்பத்தோட இணைந்து செயல்பட விமர்சனத்துக்கு உட்பட்டதுதான். என்டிஏ கூட்டணியில தானே லீமா ரோஸ் இருக்காங்க. என்டிஏ கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி அதிமுக இருக்காங்க, அதிமுக கேண்டிடேட் போட்டிருக்காங்க. நாங்க போடல. பெரிய வித்தியாசம் இல்லையா? நாங்க போடல. எதுல என்ன வித்தியாசம் இல்ல? அவங்க யார வேணாலும் அவங்க வச்சு வேட்பாளரா போடுவாங்கம்மா. ஏஞ்சல கூட போடுவாங்க வேட்பாளரா. இப்ப ஏஞ்சல வேட்பாளரை போடக்கூடாது, அது ஆங்கரா இருந்து நான் இன்டர்வியூ கொடுத்துருக்க கெஸ்ட், அதனால நான் ஏஞ்சலுக்கு வேலை செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அவங்க கட்சியில அவங்க போடுறாங்க, அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு லாட்டரி டிக்கெட்டை போலியாக விற்று எல்லா மாநிலத்திலும் அவர் மேல வழக்கு இருக்கு. அவரை கொண்டு பதவியேற்பாளர் முன்வரிசையில் வச்சுக்கிட்டு சோபாவில் புஷ்பா பட பாணியில பணத்தை கடுத்தி எம்எல்ஏல விலைக்கு வாங்கி, இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்லை. கட்சி மாறி கட்சிக்கு வர்றது வாங்குறது ஜெயலலிதா அம்மா செஞ்சிருக்காங்க, கருணாநிதி செஞ்சிருக்காங்க, நாங்க செய்யறோம் பிஜேபியில. நீங்க எங்களுக்கெல்லாம் மாற்று தூய சக்தின்னு தானே வந்தீங்க, நீங்க செய்யக்கூடாதுல்ல. தூய சக்தியா இருக்கணும்ல. தீய சக்தி, அதனாலதான் சொல்றேன் இது மகா தீய சக்தி. திமுக விட மோசமான தீய சக்தி டிவிக்கேங்கிறேன்.
சரிங்க சார். இந்த டிவிக்கு ஆட்சிக்கு வரக்கூடாது, இந்த அல்லத்தொல்ல கும்பல்லாம் வரக்கூடாது, இந்த ரீல்ஸ் கும்பல் வரக்கூடாது, பச்சை பிள்ளைங்களை 8 வயசு 10 வயசு பிள்ளைங்களை மூளைச்சலவை செய்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சவங்க வந்துடக்கூடாது, அது ஒரு ஊழல் அப்படி என்று திரு ரஜினிகாந்த் அவர்கள் நினைத்து அவரை தடுப்பதற்காக, தமிழகத்தை காப்பாற்றுவதற்காக, தமிழ் மக்களை காப்பாற்றுவதற்காக அதிமுக ஆட்சி அமைக்க முயற்சியை முன்னெடுத்திருக்கலாம். அதில் தவறில்லை, அது நியாயமான செயலாக தான் நான் பார்க்கிறேன். ஒரு செய்தி மட்டும் ஊடக வாயிலாக பரவலாக போயிட்டு இருக்கு. பிஜேபியில் இருக்கக்கூடிய அலிஷா அப்துல்லா அவர்கள் வந்து கண்ணீரோடு ஒரு நேர்காணல், ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க. இதுல முக்கியமாக வந்து திருச்சி சூர்யா எம்பி அவர்களுடைய மகனான திருச்சி சூர்யா அவர்கள் மேலேயும் பத்திரிகையாளராக தொகுப்பாளராக இருக்கக்கூடிய முக்தார் அவர்கள் மேலேயும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வச்சிருந்தாங்க. சூர்யா அவர்களை கைது செய்து விட்டார்கள். முக்தார் அவர்கள் வந்து முன்ஜாமீன் வாங்கும் வரைக்கும் அவரை கைது செய்யக்கூடாது அப்படின்னு திருமா அவர்கள் வந்து தமிழக அரசுக்கு நெருக்கடி கொடுப்பதாக ஒரு செய்திகள் வெளியாயிருக்கு. கண்டிப்பா அவர் நெருக்கடி கொடுப்பதற்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2 எம்எல்ஏ முக்தாரை கைது செய்யக்கூடாது, ஜாமீன் வாங்குற வரைக்கும் இவங்களுக்கு ஜால்ரா போட்ட பத்திரிகைக்காரன் விசிகாவுக்கு திமுகவுக்கு இவங்களுக்கெல்லாம் ஜால்ரா போட்ட இவங்கள்ட்ட பேமெண்ட் வாங்கிட்டு சேனல் நடத்துற ஒரு அயோக்கியர். அவர்கிட்ட நான் இன்டர்வியூ கொடுத்திருக்கேன், வச்சு கிழிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். அவரை நான் சும்மா விட்டுட்டு வரல. அவரே இன்டர்வியூ முடிந்த பிறகு முக்தாரே என்கிட்ட சொன்னாரு, எல்லாரையும் நான் தான் வச்சு செய்வேன், இன்னைக்கு நீங்க என்ன வச்சு செஞ்சிட்டீங்க சார்னார். பிஹைண்ட் த கேமரா சொன்ன வார்த்தை இல்ல, நீங்க 2 பேரும் பேசினதை நான் பார்த்தேன். அதனால முக்தார் அவர்கள் பெய்டு சேனல் திமுகவின் கைக்கூலி, விடுதலை சிறுத்தைகளின் கைக்கூலி, கைது ஆக வேண்டிய ஒரு குற்றவாளி. ஒரு பெண்ணை பற்றி, அந்த பெண்ணின் குழந்தை பச்சை குழந்தைய பத்தி இன்னொரு தலைவரோட முகத்தோட ஒப்பிட்டு பேசுறான். அவனுக்கு என்ன நியூஸ் பெறானோ இந்த வேசி ஊடகங்கள்லாம் தெரியுங்களா? முன்னாள் பிஜேபி நிர்வாகி திருச்சி சூர்யா சிவா. ஏண்டா மானங்கட்ட பசங்களா, 45 வருஷமா ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடிய திருச்சி சிவாவின் மகன் சொல்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் புத்தி இருக்கா, தில்லு இருக்கா, திராணி இருக்கா? இந்த ஊடகங்களுக்கு ஒருத்த கட்சியில, இன்னைக்கு நான் இந்த கட்சியில இருக்கலாம், நாளைக்கு வேற கட்சிக்கு போகலாம். நேற்று காங்கிரஸ்ல இருந்தேன், அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு போனேன், இடையில சிவாஜி ஆரம்பிச்ச தமிழக முன்னேற்ற முன்னணியில இருந்தேன், திரும்ப தமாக காங்கிரஸுக்கு வந்தேன், தமாகால இருந்தேன். இன்னைக்கு எல்லாம் வேண்டாம்னு தூக்கி விட்டுட்டு பிஜேபி காரனா களத்துல நிக்கணும்னு முடிவு பண்ணி இங்க நிக்கிறோம். சோ கட்சி ஒரு மனிதனுக்கு அடையாளமா, அப்பா அடையாளமா? ஒரு மனிதனுக்கு அப்ப பெத்த அப்பம் தானே அடையாளம். திமுகவின் ராஜ்யசபா உறுப்பினர் திருச்சி சிவாவின் மகன் திருச்சி சூர்யா சிவான்னு சொல்றதுக்கு ஒரு தமிழக ஊடகங்களுக்கு முதுகெலும்பு இல்லை. அதை விட்டுருவோம். திருமாவளவன் இப்படிதான் செய்வாரு. இப்ப சவுக்கு சங்கர் என்ன குற்றம் சாட்டுறாரு? 50 லட்சம் ரூபாய், 50 கோடி ரூபாய், 500 கோடி ரூபாய் ஊழல் செய்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை லஞ்ச ஊழல் தடுப்பு பிரிவின் காவல்துறை ஐஜியாக நியமிப்பதற்கு திருமாவளவன் அழுத்தம் கொடுத்தாருன்னு சொல்றாரு. சோ அந்த கல்பிரிட் உலகத்தோட இணைந்து பணியாற்றி அவர்கள் மூலம் லாபத்தை சம்பாதித்து அவர்கள் மூலம் தனது இருப்பை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய திருமாவளவன் போன்றவர்களை திமுக அங்க அனுப்பி வச்சிருக்கு. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஐயுஎம்ல அனுப்பி வச்சது திமுக, விடுதலை சிறுத்தைகளை அனுப்பி வச்சது திமுக. அவங்களுக்குள்ள கான்ட்ராவர்சி வரலாம், அதெல்லாம் நாடகம். கண்டிப்பா திமுக விடுதலை சிறுத்தைகளை திட்டும், விடுதலை சிறுத்தைகள் திமுகவை திட்டும், அதெல்லாம் நாடகம். இன்னைக்கு திருப்பரங்குன்ற விவகாரத்துல நம்ம ஏற்கனவே நிறைய முறை பேசியிருக்கோம். அதை 22ஆம் தேதிக்குள்ள தமிழக அரசு தங்களுடைய முடிவை தீபமேற்றுவதற்கான முடிவை அறிவிக்க வேண்டும்னு கோர்ட் வந்து சொல்லியிருக்கு. இதை என்ன முடிவை தமிழக அரசு அறிவிக்கும் நினைக்கிறீங்க? அந்த அரசு எதிர்த்தது, இந்த அரசு என்ன முடிவெடுக்கும்? ஒரு தனி நீதிபதியின் தீர்ப்பை அமல்படுத்துவதில் உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்குன்னு நீதிமன்றம் கேள்வி கேட்டுதான் டேட்டு கொடுத்துருக்குறாங்க. பொறுத்துன்று தான் பார்க்கணும். இவங்களை வந்து திராவிட மாடல் அரசாக தான் நடத்துகிறாங்க. இவங்களை வந்து சிறுபான்மை மக்கள் நலன் காக்கும் கட்சியாக தான் நடத்துகிறாங்க. இவங்க பெரும்பான்மை மக்கள் சனாதனத்தை நாங்கள் அழிக்க தான் வந்திருக்கோன்னு மதுரை மத்திய தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரை விட்டு பேச வைத்தார்கள். திரு ஆதவர்ஜுனா அவர்கள் சனாதனம் என்பது வட இந்தியாவில் வந்து இந்து மதம், தமிழ்நாட்டில் வந்து அது இன வேறுபாடு அப்படின்னு ஒரு புதிய கண்டுபிடிப்பு ஐன்ஸ்டீன் நாட்டை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு ஆதவர்ஜுனா. நாங்களும் வந்து திராவிட ஆட்சியை தான் நடத்துறோம், நாங்களும் வந்து திராவிட சித்தாந்தத்தோட தான் இருக்கோம்னு அவங்களே திரும்ப திரும்ப சொல்லிக்கிறாங்க. ஸோ இவர்களும் இந்துக்களுக்கு எதிரான முடிவை எடுப்பார்களோ என்கின்ற ஐயம் எனக்கு இருக்குது.
கையை வச்சிங்கன்னா காலி ஆயிடுவீங்க. திருப்பரங்குன்றத்துக்கிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போனாரு, காரு பஞ்சர் ஆச்சு. அடுத்த 40 நாள்ல அவரே தோத்து போனார் அவர் சொந்த தொகுதியில. திருப்பரங்குன்றம் முருகனோட விளையாட வேண்டாம் என்று முதலமைச்சர் ஜோசப் அவர்களுக்கு அன்பு வேண்டுகோள் விடுக்கின்றேன். நீதிமன்ற ஆணையையும் இந்துக்களின் உணர்வையும் மதித்து நடக்க வேண்டுமாய் முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு எனது அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். தாவேக்காவை எதிர்ப்பதற்கு கனிமொழியை களமிறக்குகிறது. யார் பேசினாலும் எடுபடலை இங்க அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி வந்து இறங்கியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக அது அபிஷியலா அனௌன்ஸ்மெண்டா இல்லையா? கனிமொழி ஸ்டேட் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. மு க ஸ்டாலின் தடுத்துட்டாரு. பத்திரிகை வாயிலாக அவர் எல்லாத்தையும் பத்தி என்னைக்கு பத்திரிகையாளர் சந்திக்கல, பதில் சொல்ல பேசல. அவங்க ஆளுங்கட்சியா இருந்தப்ப அவங்க பேசுவாங்க. அதனாலதான் கனிமொழியை இறக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. கனிமொழியை இறக்குன்னா அது உதயநிதிக்கு ஆபத்துன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ கனிமொழியை வந்து ஒரு லிமிட்டுக்கு மேல வளர விடமாட்டாங்க, மாநில அரசியலுக்குள்ள விடமாட்டாங்க. இதுதான் திமுகவுடைய முடிவு, திமுக தலைமை குடும்பத்தினுடைய முடிவு. ஸோ கனிமொழியை களமிறக்குனா என்ன? உதயநிதி ஸ்டாலின் ரோட்ல வந்து நின்னா தோத்து போயிட்டாங்க. ஆனா அவங்க களத்துல நின்று அரசியல் பண்ணுவாங்க. கட்சி அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவர்கள் எதை வேண்டுமானாலும் சாதிப்பதற்கான முயற்சியை முன்னெடுப்பார்கள். தாவேகா என்ற தீய சக்தியும் திமுக என்ற சீய சக்தியையும் அழித்து ஒழிப்பதற்கான வேலையை அனைத்து நல்லெண்ணம் கொண்ட தேசியவாதிகளும் ஒருங்கிணைந்து பிஜேபியோடு இணைந்து செயல்பட வேண்டுமா அன்பு வேண்டுகோள் கொடுக்கிறேன்.